இந்த முழு பதிவையும் கேட்கும்போது சாயப்பா வினோதமான சத்தத்தை உங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை வெட்டுக்கிளி ரூபத்திலேயோ இல்லை பள்ளியோட சத்தத்திலேயோ உங்களுக்கு அவர் வருகையை இல்லை உங்களோட இருப்பதை அவர் உறுதிப்படுத்தலாம். இந்த பதிவை கேட்டு முடித்த உடனே நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு யாராவது ஒருவர் வருவார், பசிக்குதுன்னு சொல்லுவார், இல்லை ஏதாவது துணி கொடுங்கன்னு சொல்லுவார். இது நிச்சயமாக நடக்கும். எந்த பயபக்தியோடு கேட்கணுமோ அந்த பயபக்தியோட அந்த நம்பிக்கையோட சாயப்பாவே நீ நாளைக்கு இவர் மூலமாக வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை கேளுங்க. 100% உங்களை தேடி வருவார். இல்லை நீங்கள் எங்கேயாவது போகும்போது அங்கே உங்களை தேடி வருவார். துன்பங்கள் மட்டுமே உங்கள் கண்களை மூடுது, அதனால் சாயப்பா இருப்பதும் உங்களுக்கு தெரியவில்லை. அது எப்படி நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட சாயப்பா மிராக்கிள் செய்கிறாரு, ஆனால் நம்பி இருக்கிற எனக்கு செய்யலை அப்படின்னு பல பேருக்கு கேள்வி. ஏன் சிலருக்கு அவர் இருப்பதை உறுதிப்படுத்தும் விதமாக சில விஷயங்கள் செய்கிறாரு? அதற்கு பதில்கள் இதில் இருக்குது. அப்போ உங்களுக்கு செய்யறாரா செய்யலையான்றதை இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இறைவனை காண முடியுமா? சாயப்பாவை பார்க்க முடியுமா? இல்லை எப்படி உணருவது? வாழ்க்கையை நினைச்சு பயம், வேதனை, எதிரிகள் தொல்லை, உயிர் வாழ்வதே போதும் போதுன்னு ஆயிடுது. இதில் எங்கத்த போயிட்டு நான் டெவலப் ஆகிறது? முன்னேற்றம் சுத்தமாக இல்லை. திரும்பின பக்கம் எல்லாம் பகை, கஷ்டம் மட்டுமே நிறைஞ்சிருக்கிற வாழ்க்கை, தரித்திரமோ ஏராளமாக இருக்குது. இதை எல்லாம் மீள்வதற்கு வழியே இல்லைன்னு சொல்லி நான் நேற்று முழு நேரம் தூங்கவே இல்லை. அழுது 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 சாயப்பாவை பார்க்கணுன்னு நினச்சி இரவு முழுவதையும் நான் தொலைச்சது தான் மிச்சம். இப்போ அட்லீஸ்ட் ஒரு பதிவிலையாவது நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த பதிவு எனக்கு நான் நினச்ச நேரத்தில் வந்துடுச்சுன்னா சாயப்பா இருக்காருன்னு நான் உறுதியோடு நம்புவேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பார்த்தேன், யாருடா இவ்வளோ ஆடியோவாக கொடுத்துட்ருக்காங்க, சரி பொறுமையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பதிவு மேலே பதிவு வந்துக்கிட்டே இருக்குது. எப்பயுமே நம்ம எப்போ மொபைல் ஆன் பண்ணுறோமோ, எப்போ வாட்ஸ்அப் போகிறோமோ அப்போது ஃபஸ்ட்டு யார் அனுப்பியிருப்பாங்களோ அவங்க தான். பட் டக்குன்னு வந்த உடனே சட்டுன்னு தோணுச்சு, ஓகே நம்ம பதிவே கொடுத்துடுவோம். ஸோ உங்கள் பதிவை என் கண்களில் காட்டி அதற்கு பதில் நீ கொடுத்துருடா அப்படின்னு சாயப்பா சொல்லிட்டார். அவர் சொன்னதை நாம் மறுக்க முடியுமா? கொடுத்துடுவோம். அப்போ இரவு முழுவதும்
நான் கண்ணீரோடு அழுதேன். சூப்பர் பாயிண்ட் இல்லை? இரவு முழுவதும் நான் கண்ணீரோடு அழுதேன். இவங்க சாயப்பா இருந்து பக்கத்தில் தான் வச்சுக்கிட்டு கண்ணீரோட அழுதுருக்காங்கன்னா ஏன் அழுதாங்க? வாழ்க்கையில் அவ்வளவு துன்பம். இந்த துன்பன்ற ஒரு விஷயம் கண்களை மறைச்சதால சாயப்பா இருக்கிறதே இவங்களுக்கு தெரியல. அதனால தான் இவங்களுக்கு அந்த பார்வை, அந்த உணர்வு கிடைக்கல. இங்கே நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது. துன்பத்தை கிட்ட வச்சுக்கிறோம், பிரச்சனையை கிட்ட வச்சுக்கிறோம். அப்போ கிட்ட வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? கண்ணை கிட்ட, நம்ம கைகளை கண்ணுக்கு கிட்ட வச்சுக்கிட்டா ஏதாவது தெரியும், மற்றது கொஞ்சம் தூரம் வச்சுட்டா எல்லாமே தெரியும். கண்ணை கிட்ட வச்சுக்கிட்டா ஒன்றுமே தெரியாது, அந்த கை மட்டும்தான் தெரியும். அந்த இன்னமும் கொஞ்சம் அழுத்தி வச்சுக்கிட்டா சுத்தமாக ஒன்றும் தெரியாது, இருட்டடித்த மாதிரி இருக்கும். அப்போது கை இல்லைன்னு அர்த்தமா, இல்லை இந்த கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளோ மனிதர்களோ எதுவுமே இல்லைன்னு அர்த்தமா? அப்போ துன்பன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்களுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு நான் அழுதேன் அப்படின்னா இப்படி கிடைக்கும். அப்போது உங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக அது பெற முடியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேறு ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க. ஓகே, இந்த பதிவு 8 மணிக்கு எனக்கு வந்துடுச்சுன்னா சாயப்பா இருக்காருன்றதை நான் தெளிவாக நம்புவேன், உண்மையாக நம்புவேன் அப்படின்னு. இப்போது உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கல, வெளி சோர்ஸை தேடுறீங்க. சாயப்பா பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாரு. உங்கள் முன்னாடியே ஏகப்பட்ட விஷயத்த நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ரைட், நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதை நாம் புரிஞ்சுக்க முடியல. அதனால் இப்போ ஒரு ஆர்டர் பண்ணுறீங்க. இப்போ இந்த பதிவு அன்பே சாயில் வரணும்னு சொல்லி இப்போ இந்த பதிவு வருது. அப்போ உங்களுக்காக அவர் உழைக்கிறாரா, இல்லை உங்களுக்காக அவர் சும்மா உறங்கிக்கிட்டே இருக்காரா? உழைக்கிறாரா, உறங்குறாரா? சத்தமாக கமெண்ட் பண்ணுங்கள். சத்தமாக சொல்லுங்கன்னு வாயில் வருது, இங்கே தான் யாரும் இல்லையே. கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக அவர் உழைக்கிறாரா, உறங்குறாரா? உண்மையான பதிலை வேணும். ஐயோ உறங்குறாருன்னு சொல்லிட்டா நம்மளை திட்டுவாரோன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் உறங்குறாருன்னு சொன்னாலும் அவர் ரசிப்பார். ஏம்மா எத்தனை தடவைமா உன் கண்ணுக்கு முன்னாடி வருது, நீ உறங்கிக்கிட்டே இருக்கம்மா, நான் முழிச்சிட்டு தானேம்மா இருக்கேன் அப்படின்றாரு. அவர் என்றைக்குமே ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துக்க மாட்டார். ஸோ ரொம்ப ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துப்பார் அவர். ஆனால் அவரோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3 பேர் எல்லாம் ஒன்றா தூங்கும்போது இவர் ஏதாவது ஒன்று ரகலை பண்ணிக்கிட்டு அந்த தூக்கத்தையே கெடுத்து விட்டுருவாரா. அப்புறம் கூட இருக்கிறவங்க தான் எங்கே தூங்குங்க சாய் பாபா, நேரம் ஆகுதுன்னு அவ்வளவு ஒரு விஷயங்கள் எல்லாம் படித்தா தெரியும். நம்ம கோதுமை அரைக்கிறத தாண்டி அதுக்கப்புறம் நம்ம படிக்க மறுக்கிறோம்ல. அப்போது அவர் என்ன விஷயத்த சொன்னாலும் என் குழந்தை உண்மையாக சொல்லுதா இல்லை நடிக்குதா? பல பேருக்கு இங்கே சாயப்பா எனக்கு எதுவுமே செய்யலைன்னு சொன்னால் சாயப்பா எதுவுமே செய்யாமல் போயிடுவாரோ அப்படின்ற தாட் வருது. ஏன்னா எனக்கு காலையில் கொடுத்த மறு ஒளிபரப்பு பதிவு தான். அந்த பதிவிலேயும் நம்ம சொல்லியிருக்கோம், கடவுளையும் மனிதனுடைய சாயல்லே பார்க்குறீங்க, மனிதனுடைய சாயல்லே பார்க்குறீங்க. ஒரு மனுஷனை புகழ்ந்தாதான் மனுஷன் நமக்கு தேவையானதை செய்வான், அவனை திட்டுனா செய்ய மாட்டான். அதே போல் கடவுளையும் நீங்கள் பார்க்குறீங்க, கடவுளை புகழ்ந்தாதான் செய்வாருன்னு. ஆனால் புகழ்ந்து பார்த்தும் செய்யலை. அப்போது கடவுள் உங்களுடைய மனதை அறிகிறார். மனிதர்கள் உங்களுடைய வார்த்தைகளை, உங்கள் வார்த்தைகளை என்ன பண்ணுறாங்க, கேட்கறதால உங்களுக்கு கூடுதலோ குறைச்சலோ செய்கிறாங்க. அப்போ மனிதன் வேற, கடவுள் வேற. மனிதனுடைய எண்ணம் வேற, கடவுளுடைய எண்ணம் வேற. ஸோ கடவுள்கிட்ட நீங்கள் எவ்வளோ உரிமையாக வேணாலும் சண்டை போடலாம், ஆனால் கடவுள் உங்களை விட்டு போவது இல்லை. ஆனால் மனிதன்கிட்ட எவ்வளோதான் உயிருக்கு உயிராக நான்
இருக்கிறேன்னு சொன்னாலும் அவனுக்கு எதிராக ஒரு செயல்பட்டால் அவன் பாட்டுக்கு பொட்டியை தூக்கி போய்க்கிட்டே இருப்பான். நீங்கள் என்ன சத்தம் போட்டாலும் அவன் காதில் விடாது. ஏன்னா அந்த நேரத்துக்கு மட்டும் அவன் காது கேட்காது. அப்படி தான் இங்கே நாமளும் செஞ்சுருக்கோம், நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களும் நடந்திருக்குது. ஸோ அதை விட்டுருவோம். ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் இல்லை. கடவுளை நீங்கள் திட்டலாம், கடவுள் மேலே கோவப்படலாம், கடவுளுக்கு எவ்வளவோ கஷ்டத்தை நீங்கள் கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுக்கலாம். அதாவது சாயப்பாவை வந்து உங்கள் வீட்டு அலமாரியில் முன்னாடி பூஜை ரூமில் முன்னாடி உட்கார வச்சுருப்பீங்க. நீங்கள் கீழே கூட தள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவர் அங்கே மட்டும்தானே இருக்கார். அவர் எங்கும் எதிலும் எல்லா இடத்துலையும் இருப்பார். இங்கே தான் இருப்பாருன்னு யாரோ சொல்ல முடியுமா? அப்படி சொல்கிறவன் கடவுளை பற்றி தெரியாதவன் வேணால் சொல்லலாம். இங்கேயே இருக்கார், நம்மிடம் இருக்கிற தூணில் துரும்பில் பகவத்கீதை சொன்ன மாதிரி தான். எல்லா இடத்துலையும் அவர் இல்லாத இடம் அப்படின்னு எங்கேயும் இல்லை. காற்று போல், வெளிச்சத்தை போல் எல்லா இடத்துலையும் சூழ்ந்து இருப்பவர் தான் கடவுள். கடவுளோட டெஃபினேஷனே அதுதான். அப்போ சாயப்பாவும் கடவுள், அவரும் தூணிலும் துரும்பிலும் எல்லா இடத்துலையும் இருப்பார். இப்போது நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? அப்போது என்கிட்டையும் அவர் இருக்கார், அதே நேரத்தில் உங்ககிட்டையும் அவர் இருக்கிறார். இதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குதுங்க. நமக்கே தெரியாத ஒரு உலகம் இருக்குது தெரியுமா? நமக்கே தெரியாத ஒரு உலகம். நாம் எந்தெந்த வாழ்க்கையில் ஆசைப்படுறோமோ அந்த ஒரு உலகமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை விட மோசமான உலகமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நாம் இந்த உலகத்தில் இருக்கிறதால இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பல விஷயங்களை ஆழ்ந்து கவனிக்கும் போது இன்னும் நிறைய முத்துக்களை அள்ளலாம். முத்துக்கள் எங்கேயுமே கடலுக்கு அடியில் தான் இருக்கும், மேலோட்டமாக இருப்பது முத்துக்கள் அல்ல. ஸோ நம்ம வாழ்க்கையும் அப்படிப்பட்டது தான். எந்த அளவுக்கு ஆழத்தை நோக்கி போகிறீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய அதிசயமும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் சிலர் அந்த ஆழத்துக்கு போகலை, போகிற வரைக்கும் போதும், இதுக்கு மேலே போக வேண்டாம்னு சொல்லி நம்ம நிறுத்திடுறோம். அது போக வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போதைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி வாழணுமோ அதை வாழ்ந்தால் போதும். வரக்கூடிய ஜென்மத்தில் வேணால் அதை பார்த்துக்கலாம். அப்போ கடவுள் நம்ம கூடவே இருக்கார். இப்போ கூட நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஏதாவது சாயப்பா நீ எனக்கு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நீ இப்போ செய்வா பாரு, நான் நம்பிக்கையோட இந்த பதிவை கேட்குறேன்னு சொல்லி பாருங்களேன், சொல்லி மட்டும் பாருங்களேன், கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வார். இந்த பதிவு முடிவதுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு சத்தமோ, இல்லை வித்தியாசமான ஒரு உருவமோ, இல்லை வித்தியாசமான ஒரு உணர்வோ நிச்சயமாக 100% வெளிப்படும். யார் யாரெல்லாம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கேட்குறாங்களோ, இல்லை சாயப்பா அவங்கள நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ, சில பேர் வந்து நம்பிக்கை இல்லாத, ஆனால் சாயப்பா தீவிரமாக இருப்பார். இவங்கள தான் நம்மளை இது பண்ணணும். ஏன்னா பல ஜென்மத்தையும் உணர்ந்தவர் அவர். புரியுதா? இப்போ நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறத தாண்டி நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும். அது எப்படி தெரியுமா? சில அதிசயத்தை ஏற்படுத்துவார். ஏன் தெரியுமா? நீ நம்புன்னு உங்களை நம்ப வைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கல. சில பேர் கடவுளை சாயப்பா பெருசாக வணங்க மாட்டாங்க. நம்ம அன்பே சாயில் நிறைய பேர் அப்படிதான். பெருசாலாம் தியானிக்கிறதோ போகிறதோ வரதோ இல்லை. ஆனால் ஒரு மிராக்கள் செய்வார். அப்போ ஏன் சிலருக்கு மட்டும் செய்கிறாரு? நம்ம நினைப்போம் இவங்க ஆரத்தி எடுக்கிறாங்களா, சச்சரிதம் படிக்கிறாங்களா, எந்த நல்லதும் செய்யலை, ஆனால் இவங்களுக்கெல்லாம் மிராக்கள் நடத்துகிறாரு, ஆனால் எல்லாம் செய்கிற எனக்கு மிராக்கள் நடத்தலைன்னு இங்கே எத்தனையோ பேர் பொறாமப்பட்டு யோசிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதற்கும் ஒரு காரணத்தை சொல்கிறேன். நம்பிக்கை இல்லாதவர்களிடத்திலும் அவர் அற்புதம் செய்வதற்கு காரணம் அவர் பல பிறவிகள் இல்லை, நீங்கள் உங்களோட பல பிறவிகள் இல்லை, நீங்கள் அவர் கூட பக்தியோடு இருந்திருக்கீங்க. அதனால் உங்களை இந்த பிறவியில் அவர் தன்வசம் எடுத்துக்கொள்கிறார். நான்லாம் சாயப்பாவில் எடுக்கப்பட்டவன். எனக்கு பெரிய மிராக்கிள் அது இதெல்லாம் நடத்தலை.
ஆனால் அவரால் எடுக்கப்பட்டவன். நான் வந்து பெருசாக எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. 2015 எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. 2015 கடவுளே இல்லைன்னு நினச்சி நான் வாழ்ந்துவேன். 2014 இருந்து 2015 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் 2015க்கு மேலே தான் ஈஸ்வரன் அண்ட் பெருமாள் மாரியம்மன் இப்படி வந்தாங்க. அப்புறம் 2016 வந்து ஓரளவுக்கு ஓகே கடவுள் இருக்காரு, எதுக்கும் கோயிலுக்கு போயிட்டு வணங்கி வைப்போம், பிரச்சனை தீரணும்ல, பிரச்சனை தீரணும் இல்லைன்னு சொல்லி கோயிலுக்கு போனோம். அதுக்கப்புறமா தான் படிப்படியாக நம்ம கெஸ்ட்டுங்க ஃபாரினில் இருந்து வந்தாங்க. வந்துட்டு சாய்பா கோயிலுக்கு கூட்டு போடான்னு சொன்னாங்க. அடுத்த நாள் ஃப்ளைட்டு. அப்போ அவங்களுக்கு அதுக்கு நாளே சரி இவ்வளோ தூரம் கூப்பிட்டாங்களே, நம்ம வந்து நாளைக்கு வேறு ஃப்ளைட்டை பிடிச்சி போனாங்கன்னா அடுத்த 2 வருஷம் கழிச்சு தானே வருவாங்க, அதனால் சாய்பா கோயிலுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு 8:15 மணிக்கு ஆரத்தி ஸ்டார்ட் ஆகுது. 8 மணிக்கு. 8:15 நான் கெஸ்ட்டோட போகிற சாய்பா கோயிலுக்கு. இரவு ஆரத்தி ஜோராக நடக்குது. நமக்கு வார்த்தை தெரியாது. அப்போது எல்லாரும் ஒரு பேப்பர் வச்சுருந்தாங்க அந்த பாட்டோட லிரிக்ஸு. அப்போ நானும் ஒரு எங்கேருந்து பாடணும்னு சொல்லி கேட்குறேன். அப்போ தான் பாதி ஆரத்தி போகுது. அந்த பாட்டு கேட்க கண்களில் இருந்து கண்ணீர். ஏன்னா ஈர்க்கப்பட்டவன் நான். கடவுள் எனக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கணுன்றதுக்காக நான் போகலை. திரும்பவும் சொல்கிறேன், அப்படி நான் போகவே இல்லை. அப்படி நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணலை இது மாதிரி வந்து போகணும், மிராக்கிள் பண்ணுவார் செய்வாருன்னு. கெஸ்ட்டுங்களை டிஸப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா பர்ச்சேசிங் முடிச்சுட்டாங்க. ஃபைனலாக கேட்குறாரு, என்னடா சாய்பாபா கோயிலுக்கு கூட்டே போல பார்த்தியா, ஏமாற்றிட்ட பார்த்தியான்னு. ஒரே நிமிஷம் அப்படி சொல்லி வண்டி எடுத்து ஒரே முறுக்கணும். எனக்கு கோயில் எப்போ திறந்துருக்கும் எப்போ மூடும் ஒன்றும் புரியல. போகிற வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்த நாள் காலையில் வந்து அவங்க இதுக்கு போகணும், ஏர்போர்ட்டுக்கு போகணும். அடுத்த நாள் நைட்டு ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து வேன் புக் பண்ணியிருக்காங்க. 6 மணிக்கு பக்கமாக அங்கே போய் ஏர்போர்ட்டில் இறங்குவாங்க. அங்கேருந்து ஒரு 10:30 ஃப்ளைட்டு. ஸோ 8:15 போனால் இந்த மாதிரி போகுது, சாங் ஓடுது. வெள்ளை கலரில் சாய்பா ட்ரெஸ்ஸு போட்டு அவ்வளோ ஒரு அந்த இரவு ஆரத்தி சாங் இப்போ கேட்டால் கூட புதுசாக போய் உட்காந்து கேட்கும்போது ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் அந்த ரொம்ப டயர்டில் ஒரு கிச்சடி நல்லா சுட அப்படியே வந்து உடம்பெல்லாம் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிடுச்சு. அப்போ அவர் என்ன அழைக்கிறாரு, எதுக்கு? இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை ஒன்றை வச்சு உருவாக்க போகிறேன், இங்கே நிறைய பேரை நான் உருவாக்க போகிறேன், அதில் நீயும் ஒருத்த அப்படின்னு சொல்லி அன்னைக்கு என்ன அவர் அடையாளப்படுத்துறதால அந்த 8:15 அழைக்கிறார். அழைச்சிட்டு தான் அடுத்த விஷயங்கள் நடக்குது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சாய்பா கிட்ட எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்குறவங்களுக்கு யாருக்கும் சரியாக கிடைக்கல. ஆனால் கேட்காதவர்களுக்கும் கிடைக்குதுன்னா அதுதான். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், அன்பே சாயில் 75% நீங்கள் அவரை தேடி போல, அவர் உங்களை தேடி வந்திருக்காரு. அதையும் நீங்கள் சிறப்பாக்கிக்கலைன்னா உங்கள் கர்மா பொல்லாததாக இருக்குது. உங்கள் கர்மா பொல்லாததாக இருக்குதுன்னா நீங்கள் பொல்லாத காரியங்களை செய்கிறதால உங்கள் கர்மா பொல்லாததாக இருக்குது. என்றைக்குமே பெரியவங்க சொல்லுவாங்க, மனசாட்சிக்கு பயந்து பண்ணு, மனசாட்சியை வச்சு வாடு. ஆனால் நமக்கு எந்த சாட்சியும் கிடையாது. மனசாட்சி எங்கே? எல்லாம் போயிடுச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையில். நான் வாழ்ந்தால் போதும், வேறு எவனை பற்றியும் கவலைப்படாத ஜென்மோன்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுற அளவுக்கு அது மாறி போய் கிடக்குது. அதை சொல்கிறதுல பெருமைப்படுற அளவில் இருக்கிறோம். நான் வாடணுன்னா அஜித் படத்தில் நீ வாடணுன்னா அடுத்தவனை வெட்டி தள்ளுன்னு சொல்கிற மாதிரி நாம் அதை தான் வந்து எல்லாமே ஹீரோவாக போயிட்டோம். இன்றைக்கி ஒரு படத்தில் வந்து எம்ஜிஆர் நடிக்கிற மாதிரியோ சிவாஜி நடிக்கிற மாதிரியோ படம் எடுக்க முடியல. தலைவரே நடித்தாலும் கேங்ஸ்டார் ரோலில் தான் நடிக்கிறாரு. அப்போ தான் படம் ஓடுது.
நல்ல கருத்துக்கள், பா செம போர்ப்பா, டிவி சீரியல் மாதிரி இருக்குதுப்பா அப்படின்றாங்க. 10 பேர் வந்து படம் சரியில்லைன்னா ஓட மாட்டேங்குது. பாவம் டைரக்டர்ஸ் என்ன பண்ண முடியும்? ஒரு ஹீரோவை ஆன்டி வில்லனா ஆன்டி ஹீரோவை மாற்றி அப்போ படம் பயங்கரமாக ஓடுது. ஒரு ஹீரோயினை காரில் பிடிச்சி தள்ளி விட்டால் படம் ஹிட் ஆகுது. ஸோ நம்ம லைஃப் எதை நோக்கி போகுதுன்றதை பாருங்கள். அதை நோக்கி தான் போகுது. எது? அதர்மத்தை நோக்கி. தர்மம் செய்யாதன்றான். தர்மம் செஞ்சால் உனக்கு ஒன்றுமே கிடைக்காது. கடவுளை வணங்காதவர்கள் கூட தர்மம் செஞ்சு பாருங்கள், கடவுளே உங்கள் முன்னாடி வந்து நிற்பார். ஸோ உலகம் எதையுமே நல்லது கற்றுக் கொடுக்கல, அதுதான் இங்கே பேரழிவாக கொடுக்குது. இயற்கை சீற்றம் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை இயற்கை அப்படி எரிக்கிறாங்க. ஆனால் இப்போ 100 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை. சென்னைக்கு எப்பயுமே டிசம்பர் மாதம் ஆகாது, நவம்பர் டிசம்பர் ஆகாது. அடித்து தள்ளும் மழை. மழை விட்டால் தான், அது விடலைன்னா யாராலையும். எத்தனையோ இடத்துல சுனாமி, கனமழை, எவ்வளவோ விஷயங்கள் நடந்துச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சென்னையில் இருக்கிறவங்க அந்த ஃபீலிங்ஸை கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா மற்ற ஊரில் இருக்கிறவங்களோ அது தெரிஞ்சுக்கட்டும். அவ்வளவு மோசமான மழை, எவ்வளவும் தாங்க முடியல. அவ்வளவு குழந்தைங்க பாதிக்கப்பட்டாங்க, பெரியவங்க பாதிக்கப்பட்டாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஹெலிகாப்டரில் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. நடந்துதா இல்லையா? ஸோ சென்னையில் இருக்கிற மக்களுக்கு தெரியும், டிசம்பர் மாதம்னாவே வேண்டாத தெய்வமே கிடையாது. அத்தனை தெய்வத்தையும் வேண்டதை தாண்டி ஒன்றுமே இல்லை. ஏதோ வந்தது போயிடுச்சு, எதுவும் நிற்கலை. அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எதுக்கு சொல்கிறேன்னா, இயற்கையோட நம்ம நெருக்கத்தில் இருந்தால் இயற்கை நம்மளை காப்பாற்றும். இயற்கையை அழிக்கிற இடத்துல நாம் முதலிடம் இருந்தால் இயற்கை ஒன்றை போட்டு தாக்கும். இயற்கை தான் நமக்கு எல்லாமே. இயற்கை தான் தெய்வம். இயற்கை தான் தெய்வம். அதனால தான் சொல்கிறோம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். இப்போ வீட்டுக்கு இருக்கக்கூடிய மரத்தை வெட்டி அங்கே ஒரு ஷெட்டை போட்டு காரு வாடகைக்குன்னு விட்டாச்சு. அதில் நான் 500 ரூபா சம்பாதிக்கிறேன்னு புத்திசாலித்தனமாக. வீட்டுக்கு ஒரு வேப்ப மரம் இருந்துச்சுன்னா நோய் வராதுங்க. உங்களுக்கு 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 5000 ரூபாய்க்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோமே, என்னத்தை சொல்கிறது? ஸோ எல்லாரும் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி மரம் வைக்க இடம் இருந்தால் மரத்தை வையுங்கள். இயற்கை அன்னை உங்களை பாதுகாப்பார்கள். ஸோ இதுதான் தர்மம். வேற என்ன தர்மம்? ஒரு 10 பேருக்கு சாப்பாடை தூக்கி போட்டால் தர்மம் ஆகிடுமா என்ன? தூக்கி போடக்கூடாது. யாராவது காசு கேட்டால் கூட அப்படி தூக்கிலாம் போடக்கூடாது. பணிவாக கொடுக்கணும். இதே பணிவாக கொடுக்கணும். அவங்களுக்கு சேவை செய்கிறது நமக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்புன்னு நினைக்கணும். ஸோ மனுஷனை தெய்வமாக பார்த்தா பிரச்சனையே இல்லை. ஆனால் இங்கே மனுஷனை மனுஷனாக கூட பார்க்கறது இல்லை. மனுஷனுக்குள்ள தெய்வ சக்தி இருக்குது. எந்த தெய்வம்தான் வந்து எல்லாத்தையும் ஆட்டி விற்குது. ஒருத்தவங்க வந்து காசு கேட்குறாங்க, ஐயா ரொம்ப பசிக்குது, என்னால் முடியலன்னு. கொடுங்களேன் 10 20 100 என்ன ஆகிட போகுது? அது கொடுக்கறதால உங்களுக்கு அடுத்த வேளை சோத்துக்கு பிரச்சனையா இருந்தால் இருந்துட்டு போகுது. நம்ம 3 வேளை சாப்பிட்றோம்ல, ஒரு வேளை சாப்பிட்றதுனால பிரச்சனை இல்லை. கொடுங்க, இப்படி கொடுத்து பாருங்க. அடுத்த வேலைக்கு நீங்கள் 10 ரூபா டீக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் யாராவது விருந்து வைப்பார். இது என் லைஃப்பில் நிறைய நடந்துச்சு, எக்கச்சக்கமாக நடந்துச்சு. 1 இல்லை 2 இல்லை. இந்த மிராக்கள் எல்லாம் நம்ம அன்பே சாலை சொல்லியிருக்கோம். ரெகுலராக பார்க்குற சைராம்ஸுக்கு கண்டிப்பாக நான் சொன்னது புரியும். இப்பயும் சொல்கிறேனே, ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட சுத்தமாக பைசா இல்லை. வெறும் 250 தான் இருந்தது, வெறும் 250 ரூபா இருந்தது. அதை வச்சு தான் நான் அன்றைக்கி காலையில் மத்தியானம் நைட்டு ஓட்டணும். அப்போ வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, தம்பி ரொம்ப பசிக்குதுப்பா, ரொம்ப முடியலப்பா. சாரி, அது 250 ரூபா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டேன், மீதி 150 ரூபா தான் இருக்குது. 150 ரூபா போதுமா உங்களுக்கு? கையேந்தி பவனில் இட்லி சாப்பிட்டாலும் ஒரு இட்லி 5 ரூபா 10 ரூபா வரும். அப்போ வந்து 150 ரூபா இருக்கு. ஒருத்தர் கேட்குறாரு, ரொம்ப பசிக்குதுப்பான்னு சொல்லி ஒரு குழந்தைய வச்சு கேட்குறாரு. நம்ம என்ன செய்ய முடியும்? குழந்தை வேறு. சரிங்க இந்தாங்க அப்படின்னு 150 ரூபா கொடுத்தேன்.
ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் பாவமாக பார்க்குது. பசி வேற ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐயோ இருந்த காசை வேற கொடுத்துட்டோமே, சரி விடு நம்ம என்ன பார்த்துக்கலாம். எப்பயுமே எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் அந்த வார்த்தை, பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ நான் இப்படியே இருக்கேன். காலையில் சாப்பாடு கட் ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூன் வந்து என் ஃப்ரெண்டு வரான். என் ஃப்ரெண்டு வந்து மச்சி எங்கே இருக்க சொல்கிறேன். ஏண்டா இங்கே தானே இருக்கேன், எனக்கு வேலை கிடச்சிச்சுரா, உனக்கு நான் ட்ரீட் கொடுக்கணுன்றேன், அதான் நான் வந்து ஒன்று டிடி வாடா நேராக போயிட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் 65 சாப்பிட்டு, அதுக்கப்புறம் ஜீரணம் ஆகிறதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, ஸோ மதியான வேலையை ஓட்டியாச்சு. அன்னைக்கு இரவு சரி ஓகே மத்தியானம் தான் ஃபுல்லாக கட்டியாச்சு, நைட்டுக்கு என்ன பிரச்சனை. அம்மா அப்பாலாம் இப்போ ஊரில் இருக்காங்க, சுத்தமாக கையில் காசு இல்லை. அன்றைக்கி இரவு நான் வீட்டில் இருக்கிற பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா, தம்பி சாப்பிட்டியாப்பா? இல்லைம்மா சாப்பிடல. இல்லைப்பா வீட்டுக்காரர் வேற வந்து டிஃபன் வேற வாங்கிட்டு வந்துட்டாரு, நான் வேற சாப்பிட்டு முடிச்சிட்டேன், இதில் பரோட்டாவும் குருமாவும் இருக்குது, சாப்பிட்டுக்கோப்பா. அம்மா என்னம்மா, பரவாயில்லப்பா சாப்பிடுப்பா, தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு. அம்மா இல்லைம்மா வேண்டாம்ப்பா. எத்தனை 4 புரோட்டா, அந்த ஊரில் புரோட்டா ரொம்ப பெருசாக இருக்கும், 2க்கு மேலே சாப்பிட முடியாது. 4 புரோட்டா குருமா. இப்போ அந்த 150 ரூபா எனக்குன்னு சொல்லி வச்சுக்காம அவங்கக்கிட்ட கொடுத்தேன். ஏன்னா அந்த குழந்தை தான் கண்ணு முன்னாடி நிற்குது. ஒருவேளை அந்த குழந்தை இல்லாமல் அவர் மட்டும் கேட்டிருந்தா 50 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபா நான் வச்சுருப்பேன். அப்படி பிரியாணியும் கிடச்சிருக்காது, பரோட்டாவும் கிடச்சிருக்காது. அப்போது அதை கொடுத்ததால கடவுள் இவன் அவங்க பசியை தீர்த்துட்டா, இவனோட பசியை நான் தானே தீர்க்கணும். அவர் பசியை மட்டுமா தீர்த்தாரு, விருந்தே வச்சார். என்னது விருந்தே வச்சார். எனக்கு இல்லைனாலும் நீ சாப்பிடுன்னு மனுஷன் சொல்லிட்டானா கடவுளுக்கு சும்மாவே இருக்க முடியாது. உனக்கு இன்னைக்கு விருந்து தான் நடக்கும் அப்படின்னு. இது மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, தர்மம் செய்வதை செய்கிறவங்கள கூட செய்யாமல் இருக்காம இருக்க அவன் வந்து கெடுத்து விட்ருவான். நீ இவ்வளோ செய்கிற என்ன நடக்க போகுது, உன்னை வந்து அவங்க என்ன தலையிலையா தூக்கி வச்சு ஆட போகிறாங்க, அடப்போயா நமக்கு மிஞ்சினதை தான் தானம் தர்மம். இப்படிப்பட்ட பேச்சுக்களும் இங்கே கேவலமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது நாம் நல்ல மனிதர்களாக இருந்தாலும் நம்ம தர்மம் செய்கிறேன்னு சொன்னாலும் அதுக்கு கேலியும் கிண்டலும் நம்ம ஆட்கள் பண்ணக்கூடியவர்கள். அப்போ பண்ணுறவன் கூட பண்ணாமல் போயிடுவான். இப்போ ஒரு பண்ணக்கூடிய மகராசனை இந்த ஆளுக்கு எடுத்ததால அந்த ஆளுக்கும் பாவத்துக்கு உண்டான தண்டனை. அப்புறம் யார் அவர் சொன்னதை கேட்டதால நமக்கும் பாவத்துக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ தர்மம் செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷம். இப்போ பாருங்கள், அன்னைக்கு நான் செஞ்ச தர்மம் இப்போ வரைக்கும் யாராவது ஓகே கொடுத்துடு, அவ்வளோதான் கொடுக்குறவனு தப்பு இல்லை. பசி அப்படின்னா செஞ்சுடு, யோசிக்காது. அவன் வேலை செய்யலை, அவன் நினச்சிருந்தா வேலை செய்யிருக்கலாம், அவன் சோம்பேறி, அதெல்லாம் வேண்டாம். சாப்பாடை போட்டு அவனுக்கு அறிவுரை சொல்லணுமா, அறிவுரை சொல்லு. ஆனால் சாப்பாடு போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு அறிவுரை வேண்டாம். அவனுக்கு தேவை பசி. அந்த பசியில் வெறியாக இருக்கிறான். நீ அறிவுரை சொன்னா உன்னையா முடிச்சு கட்டிடுவான். நல்ல சாப்பாடு போட்டு ஏன்ப்பா இப்படி பண்ணுற, என்னப்பா செய்கிற, உனக்கு ஏதாவது வேலை இதை வாங்கி தரட்டுமா கேளுங்க. அவன் அதை திருந்தவனா தான் கேட்பான். இல்லை எனக்கெல்லாம் பரவாயில்ல, அப்புறமா சொல்கிறேன்னா போனால் போயிட்டு போகிறான். பசியை தீர்த்தமா இல்லையா, அவ்வளோதான். அவனுக்கு காசை கொடுத்து அவன் குடித்து அவன் பொண்டாட்டி பிள்ளைய அடிக்கலை, அவனுடைய வயிற்றுக்கு சாப்பாடு போட்டோம், அவ்வளோதான். ஒரு உயிரை வாழ வச்சுருக்கோம், அவ்வளோதான். அதுக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்தாரு, அவருக்கு ஒரு நன்றி. யாருக்கு நன்றி? கடவுளுக்கு நன்றி. இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த சாயப்பா உனக்கு நன்றி. தட்ஸ் ஆல்.
இப்படி உங்களுக்கு சொல்ல சொல்ல என்ன ஆகும் தெரியுமா? உங்கள் மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் ஒரு ஆறே ஓடும். ஒரு ஆறு ஓடுன்னு ஒரு பாசிட்டிவ் ஆறு ஓடும். எங்கெங்கெல்லாம் வறண்டு கிடக்குதோ அங்கே அத்தனையும் அந்த நீர் பாய்ச்சிக்கிட்டே போகும். நம்ம மனசெல்லாம் வறண்டு போய் கிடக்குதுங்க. அத்தனை எதிரிகள், அத்தனை வெறுப்புகளால் எதிரிகள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. நமக்கு சதி பண்ணுறாங்கன்னு பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ரைட்? இப்போ பாருங்களேன், ஒரு அன்பேசாய் குடும்பத்தை தாண்டி யார்கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள். உங்கள் சொந்த பந்தத்தில் தோல்வியே அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவங்க என்னதுமா சொல்லுவாங்க? ஏங்க இப்படி ஆச்சுன்னு அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவா தெரியுமா இருக்கும்? எங்களுக்கு எதிரிகள் அதிகம், சொத்துக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க, அவங்க ஏதோ செஞ்சிட்டாங்க, அவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க, எனக்கு யாரெல்லாம் செஞ்சாங்கலாம் தெரியும், நானும் திருப்பி அவங்களுக்கு நான் செய்வேன். ஸோ இந்த மாதிரியான சில விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு 24 மணி நேரமும் பயந்து இருப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு பதிவில் சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். மோதல்களை தவிர்க்கணும், மோதல்களை ஆதரிக்கக்கூடாது, மோதல்களுக்கு நாம காரணமாக இருக்கக்கூடாது. மோதல்கள் வரும்போது அதை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் மைண்டாக இருந்து அதை தடுக்கணும். ஸோ எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது தான் கடவுளுடைய நாமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதிரிகளே இருக்கக்கூடாது. நாம் தான் எதிரிகளை உருவாக்குறோம். எதிரிகளே இருக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் மோதல் இல்லை எதிர்க்கணும் நோக்கத்தில் வந்தால் கூட அவங்கள எதிர்த்து பேச வேண்டாம். என்ன ஆகிட போகுது? இங்கே நம்ம நினைக்கிறோம் எதிர்த்து பேசினாதான் தைரியம், இல்லைன்னா கோழை அப்படின்னு. அப்போ நம்ம எத்தனை பேரை எதிர்த்து பேசியிருக்கோம்? எத்தனை பேரை எதிர்த்து உண்மையிலே சொல்லுங்கள், நம்ம தைரியசாலியாக வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு? 10 எதிரிகள் உங்களை இருக்கிறாங்கன்னா உங்களால் நிம்மதியாக வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அவங்க தான் ஏதோ வச்சுட்டாங்க, அவங்க தான் நம்ம குடும்பத்துக்கிட்ட யாரோ ஒருத்தங்க கிட்ட வத்தி வச்சுருக்காங்க, நம்மளை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க, அதனால தான் இந்த ஊரும் உலகமும் நம்மளை இப்படி பேசுது, இந்த ஊரும் உலகமும் நம்மளை கேவலமாக நடத்துது. இதெல்லாம் மனுஷனுடைய பயத்தின் அடிப்படையில் உளரக்கூடிய உளறல்கள். இந்த உளறல்கள் எங்கேருந்து வருதுன்னா, நீ எதிரிகளை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிற. ஒருத்தவனை கண்ணா பின்னாடி பேசும்போது அவனு திருப்பி பேசுகிறான். அந்த இடத்துல ஒரு பெரிய சத்தம் தான் இருக்குது. ஸோ பலன் இல்லை, பயன் இல்லை, பலனும் இல்லை, பயனும் இல்லை. அப்போ என்ன ஆகுது? பலகீனம் ஜாஸ்தியாகுது. அதனுடைய வெளிப்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய விடாமலே போகுது. இதெல்லாம் பொறுத்து பார்த்தா தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம இவ்வளவு தூரம் செஞ்சுருக்கோமா, நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கோமா அப்படின்ற ஒரு தாட் ஆஃப் ப்ராசஸிங்கே வரும். அப்போ நம்ம மனசு வறண்டு போய் இருக்குது. அந்த வறண்டதுக்கு என்ன பண்ணணும்? தவிச்சா தண்ணி குடிக்கிறோமா இல்லையா? ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு தண்ணி தாகும். ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, தண்ணியே இல்லை, யார்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கவும் முடியல. அப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல வண்டி நிறுத்துகிறாங்க, நேராக உங்கள் கால் எதை நோக்கி போகும்? தண்ணியை நோக்கி போகும். குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குதான்னு பார்ப்போம். அடுத்தது தான் மற்றது. நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீர் இல்லாமல் எந்த உயிரினமும் வாழ முடியாது. மனுஷனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், ஒன்றும் இல்லை. பஞ்சபூதங்களோட மெயின் அந்த நீர். இது அந்த பூமியிலேருந்து விளையக்கூடிய இதுக்கும் தண்ணி வேணும். தண்ணி இல்லைன்னா செத்து போய்டும் எல்லாமே. அப்போ அது மாதிரி நம்ம மனசு ஃபுல்லாக பாலைவனம் போல இருக்குது. அதில் வெறுப்பு ஜாஸ்தி. வெறுப்பு இருக்கிறதால மனசு ஃபுல்லாக புண்ணாக இருக்குது. சில பேருக்கு ஏன் அல்சர் வருதுன்னு நினைக்கிறீங்க? காரம் சாரம் சாப்பிட்றது இல்லையா? அதுவும் காரணம். ஆனால் அதை விட முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? டென்ஷன். அந்த டென்ஷன் எப்படி ஏற்படுது? ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமாக,
நடந்த நிகழ்வுகள், அதன் மூலமாக நீங்கள் கொந்தளிச்சது நோயாக வந்து நிற்குது. எதையுமே சாப்பிட முடியாத அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. ஸோ அதிகப்படியான கோபம்தான் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நல்ல செல்ஸையும் அழிக்குது, அத்தனையும் கெடுக்குது. ஸோ ஒரு மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் ஏன் வருது? சாப்பாட்டாலன்றது உண்மை, நான் அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதை விட மறுக்கப்படாதது எதுன்னா நீங்கள் அடையக்கூடிய கோபம், கஷ்டம். இதனால் ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவனை அடிக்கணும், உதைக்கணும்னு நினைக்கும் போது உங்கள் ஹார்ட் பீட்டை நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்களேன். அந்த நேரத்தில் பிபி மிஷின் தான் செக் பண்ணி பாருங்களேன். எவ்வளோ இருக்கணும்? பிபி 120 80 இருக்கணும், 120 80 இருக்கணும். ஆனால் எவ்வளோ இருக்குது? 190 160 இருக்குது. இது இன்னும் ஹையாக போச்சுன்னா என்ன ஆகும்? ஹார்ட் அட்டாக் வந்துடும், இல்லைன்னா மயக்க நிலை, கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவோம், இல்லை பக்கவாதம் வந்துடும். கோபத்தால் தான் நம்ம உடம்பு கெட்டு போய் கிடக்குது. இப்போ கூட சொல்கிறேன், கோபத்தை மட்டும் குறைச்சிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தீவிரம் குறையும். 100க்கு 100 உண்மை. எவ்வளோ பெரிய நோயாக இருக்கட்டும், கர்மாவால் ஏற்படுத்தப்பட்ட நோயாக கூட இருக்கட்டும், ஆனால் மனதளவில் அன்பும் அமைதியும் சந்தோஷமும் இருந்துடுச்சுன்னா அதை கூட நம்மளை விட்டுட்டு விலக வைக்கலாம். அந்த மாதிரியான மனது தான் நமது மனது. ஆனால் எதை நினைக்கணும்? அதை மேலும் மேலும் உறுதிப்படுத்துகிற மாதிரி நினைக்கணும். எது நினைக்கக்கூடாதோ அதை வாழ்க்கையில் என்றைக்கும் எப்பையும் நினைக்கவே கூடாது. முதல்ல இந்த மாதிரி மனநிலையில் நீங்கள் எப்போ மாறுறீங்களோ அன்னைக்கு அவர் உங்களுடன் இருப்பது தெரியும். எல்லா மனுஷங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் இருக்கார். உங்ககிட்ட, என்கிட்ட, எல்லா தீய மனிதர்கள்கிட்டையும் அவர் இருக்கார். ஆனால் அவர் கண்களுக்கு தெரிய மாட்டார். யார்கிட்ட? தீய மனிதர்கள் இருக்கவர் அவங்கக்கிட்ட. ரெண்டாவது, துன்பத்தை பற்றி புலம்பிக்கிட்டே இருக்கிறவர்கள்கிட்டையும் அவருக்கு மறைவாக தான் காணப்படுவார். அப்போது உங்கள் மனசில் என்னைக்கு உற்சாகம் கரைப்படர்ந்து ஓடுற அளவுக்கு உங்கள் மனசில் நல்ல விஷயத்தை விதைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அவருடைய வருகையும் அவர் உங்களுடன் இருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஸோ அது வரைக்கும் அன்பே சாய் ஆடியோவை தொடர்ந்து கேளுங்க. உங்கள் பதிவுகள், அதாவது கமெண்ட்டில் நீங்கள் செய்யக்கூடிய கமெண்ட் செக்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தை அந்த கமெண்ட் செக்ஷனே ஏற்படுத்தும். என்றைக்குமே தொடர்ந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஒரு தனி ஃபோல்டர்ஸில் போட்டுக்கோங்க. அதே போல் வேறு மற்றவங்களும் இந்த ஆடியோவில் மூலமாக சில விஷயங்கள் சொல்லியிருந்தால் அது உங்கள் மனசில் போயிருந்தாலும் அதையும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஃபோல்டர்ஸில் போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காதுக்கு வரணும். ஏன்னா வறண்டு போன இடத்துல எவ்வளவு தான் இது பண்ணாலும் அது வறண்டு போயிட்டே இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா வறண்டதாக இல்லாமல் ஒரு பசுமையான ஒரு இடமா அது மாறும். அன்பு இருந்துச்சுன்னா எல்லாமே மாறும். தர்மங்கள் செய்யுங்கள். தர்மத்தை செய்கிறத பற்றி யோசிக்காதீங்க. வாழ்க்கையில் கடவுள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது கூட கடவுள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பு உங்களுக்கு இப்போது இந்த நேரத்தில் உதவி செஞ்சால் கூட நீங்கள் மனப்பூர்வமாக செய்யுங்க. ஏன் நாளைக்கே இதை பதிவை கேட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நாளைக்கே யாராவது ஒருத்தவங்க எனக்கு பசிக்குது, இல்லை எனக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுங்கன்னு கேட்டாலும் கேட்கலாம், கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா எல்லா பதிவும் அவராலேயே ஏற்றப்படுகிறது. ரைட்டா? எல்லா பதிவும் அவராலேயே ஏற்றப்படுகிறது. அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அதில் இன்வால்வ் ஆகியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். ஸோ டெஃபினட்டாக நாளைக்கு உங்களை தேடி யாராவது வரலாம்.
இல்லை நீங்கள் யாருக்காவது உதவி பண்ணக்கூடிய எண்ணத்தை கடவுள் உருவாக்கலாம். ஸோ எப்படி வந்தாலும் அது கடவுளுடைய செயல்பாடாக தான் இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா. ஓம் சாயிரா. சாயிரா.